கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது பார்வோன் அவர்களை கொடுமையாய் நடத்தினான். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்றும், எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்றும் தேவன் சொல்லுகிறார். இன்றைய அனுதின தியானம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. தேவனுடைய கண்கள் எவ்விடத்திலும் இருக்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நல்லோரையும் தீயோரையும் அவர் கண்கள் நோக்கி பார்க்கிறது. எனவே தீமை செய்கிறவர்களும் ஒரு நாளும் அவருடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. நிச்சயமாக ஒரு நாளில் தேவன் அவர்கள் செய்த தீமைக்குரிய பலனை அவர்களுக்கு கொடுப்பார். தேவன் நம்முடைய செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். சங்கீதம் 33:13-15 வரை. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் போது தேவனுக்கு நான் கடந்து செல்லும் சூழ்நிலைகள் தெரியுமா என்ற கேள்வி நமக்குள் இருக்கிறது. தேவன் நம்மை காண்கிறபடியினால் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபொழுது பார்வோன் அவர்களை கொடுமையாய் நடத்தினான். அடிமைத்தனத்தால் தவித்த அவர்கள் தேவனிடத்தில் தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. யாத்ராகமம் 2:23. ஒருவேளை அவர்கள் அடிமைத்தனத்தில் படும் வேதனைகளை தேவன் அறிந்திருக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தது. அவர்களின் வேதனைகளை தேவன் அறிந்திருந்தார். அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க மோசேயை தேவன் அழைத்தபோது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்றும், எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்றும், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். யாத்ராகமம் 3:7-9 வரை. இன்றைக்கு கர்த்தரின் கண்கள் உங்களையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:13. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.